ஹலோ ஹோம் ட்ரீமர்ஸ், நான் ராஜேஷ் ராமநாதன், சிவில் இன்ஜினியர். அம்பத்தூர் சைட் சீரீஸ் என்ற தலைப்பில் நம்மளுடைய ப்ராஜெக்ட் சைட்டில் நடக்கிற ஒர்க் சீக்வன்ஸை தொடர்ச்சியாக நம்மளுடைய யூடியூப் பேஜில் பதிவு செஞ்சு வரோம். பிரிக் ஒர்க்கை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பதிவோடைய தொடர்ச்சி தான் இந்த பதிவு. அதாவது இந்த பதிவில் நம்ம செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அண்ட் டெரஸ் ஃப்ளோரில் நடந்த பிரிக் ஒர்க்கை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம சைட்டில் பிரிக் ஒர்க் எப்படி செஞ்சுருக்கோம், செய்யும்போது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், அப்படி கவனிச்சா அந்த வேலையை எப்படி குவாலிட்டியாக கொண்டு வர முடியும் போன்ற விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. ரூஃப் காங்கிரீட் முடிஞ்சு அந்த ஸ்லாபை டீஷட்டரிங் பண்ண பிறகு அந்த ஃப்ளோரில் வர எல்லா காங்கிரீட் சர்ஃபேஸ், அதாவது பார்த்திங்கன்னா காலத்தோடைய எல்லா 4 பக்கம் இருக்க ஃபேஸஸ், அதே மாதிரி சீலிங், ரூஃப் பீம் எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹேங்கிங் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது. அடுத்த வேலையை செய்யும்போது அந்த சிமெண்ட் நல்ல ஒரு பிடிமானத்துக்கு ஏதுவாக தோதாக இருக்கும். பிரிக் வாலை ஒரே முறையில் தரமட்டத்திலிருந்து ரூஃப் பீம் வரைக்கும் உயர்த்துவது சரியான விஷயமா பார்க்கப்படுறதில்லை. ஒரு மாசான வாலாக இருந்தால் கூட அந்த வாலை ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 அடி வரைக்கும் உயர்த்திட்டு அடுத்த நாள் தான் அடுத்த உயரத்தை நம்மளால் உயர்த்த முடியும். எக்ஸ்டர்னல் வாலுக்கு பிரிக் ஒர்க் பண்ணுறோன்னா அந்த எக்ஸ்டர்னல் வாலில் கண்டிப்பாக விண்டோவுடைய ப்ரொவிஷன் வரும். அதாவது விண்டோ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த விண்டோவுடைய பாட்டம் லெவலில் தான் நம்ம சில் லெவல்னு சொல்கிறோம். முதல்ல நம்ம பிரிக் ஒர்க்கை அந்த சில் மட்டம் வரைக்கும் தான் நம்ம உயர்த்த போகிறோம். ஸோ அந்த சில் லெவல் மார்க்கை எல்லா காலத்துலேயும் லெவல் டியூப் மூலயமா அந்த லெவலை பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிரிக் லேயர் ஆனது ஹரிசாண்டலாக லெவல் பை லெவலாக நம்மளால் உயர்த்துவதற்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டோருடைய மேல் மட்டத்தை தான் நம்ம லிண்டல் மட்டம்னு சொல்கிறோம். இந்த லிண்டல் மட்டத்தில் இருந்து விண்டோவுடைய உயரத்தை கணக்கு பண்ணி தான் நம்ம சில் லெவலை நம்ம முடிவு பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த ஃப்ளோரில் வர எல்லா காலத்துலேயும் சில் லெவல் மார்க்கை டிரான்ஸ்ஃபர் செய்த பிறகு கட்டு வேலையை உடனே சில் லெவல் மட்டும் உயர்த்தலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி செங்கலை ஒரு வரி அமைத்து அந்த ஃப்ளோரில் வர அனைத்து ரூமுடைய அளவுகளும் ஏற்கனவே நம்ம டிராயிங்கில் முடிவு பண்ணபடி சரியான அளவில் தான் கிடைக்குதா, அனைத்து ரூமுடைய கார்னர்ஸ் அனைத்தும் 90 டிகிரி மூலமட்டத்தில் அமையுதா, மற்றும் அனைத்து ரூமுடைய டோர் என்ட்ரி லொக்கேஷன் நம்ம டிராயிங் படி தான் நம்ம அமைக்கிறோமா, இல்லை தேவைக்கேற்ப அதை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கா போன்ற விஷயங்களை செக் பண்ணுறதுக்கு இந்த செங்கலை ஒரு வரி அமைத்து நம்ம கட்டும் பொழுது நமக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மற்றும் நம்ம ரூஃப் லெவலில் வர இந்த ரூஃப் பீம் ஆனது ஆஃப்செட் நமக்கு பெட்ரூமில் வருதா இல்லை லிவிங்கில் வருதா போன்ற விஷயங்களை முன்கூட்டியே நம்ம செக் பண்ணுறதுக்கும் முடிந்தவரை அந்த பீம் ஆஃப்செட்டை பெட்ரூம்குள்ளே கிச்சனுக்குள்ளே வர மாதிரி நம்ம முன்கூட்டியே நம்ம மாற்றிக்கொள்ள முடியும் போன்ற விஷயத்துக்காக நம்ம இந்த செங்கலை ஒரு வரி அமைத்து முதல்ல செக் பண்ணிக்கிறோம். இதை டெக்னிக்கலாக நம்ம சிங்கிள் லைன் மார்க்கிங்னு சொல்கிறோம். நாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வேலை செய்கிறோம்னா பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதுவே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அதுக்கு மேலே இருக்க ஃப்ளோரில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா முதல்ல அவுட்டர் வாலான அந்த 9 இன்ச் மெயின் வாலை முதல்ல நம்ம சில் லெவல் மட்டம் வரைக்கும் உயர்த்துவது சேஃப்டி விஷயத்தில் சரியான விஷயமாக பார்க்கப்படுது. லெவல் மார்க் செய்து சுவரை கட்டும்போது அந்த சுவரில் இருக்க செங்கல் வரி ஒரு சீராக உயர்ந்து இருப்பதையும் அந்த சுவருடைய மேல் மட்டமான சில் லெவல் ஒரே லெவலாக இருப்பதையும் உங்களால் பார்க்க முடியும். செங்கற்களுக்கு நீர் உறிஞ்சும் தன்மை அதிகம் இருப்பதனால செங்கற்களை தண்ணீரில் நன்றாக ஊற வைத்து பிறகு எடுத்து கட்டு வேலை செய்வது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அதுவும் குறைஞ்சபட்சம் செங்கற்களில் மூழ்கி இருக்கும்போது வர ஏர் பபுள்ஸ் அடங்குற வரைக்குமாவது தண்ணீரில் மூழ்க வைத்து பிறகு எடுத்து கட்டு வேலை பண்ணும்போது நம்ம கட்டு வேலைக்கு நடுவில் யூஸ் பண்ணுற கலவையில் இருக்க ஈரப்பதத்தை செங்கல் உரியாமலும் நல்ல ஒரு பாண்டிங்காக அந்த செங்கல்
கட்டு வேலையானது அமைய வழிவகுக்கும். எந்த லெவல் வரை செங்கல் சுவர் கட்ட போறோமோ அந்த உயரத்தை செங்கல் கனம் மற்றும் கலவையினுடைய கனத்தால வகுத்து குத்தாங்கல குச்சியால பக்கவாட்டு சுவத்திலேயோ அல்லது காலத்திலேயோ எத்தனை வரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே மார்க் செய்து பிறகு நூல் கட்டி வரிக்கு வரி கல்லை அடுக்கி கலவையை நம்ம அந்த கலவை கனத்தை மெயின்டைன் பண்ணி நம்ம கட்டும் பொழுது நமக்கு கலவையோடைய கனம் ஒரு சீர உயர்த்த முடியும். கலவையோடைய கனம் கம்மியாகவும் அதே சமயம் அதிகமாவதை தவிர்க்க முடியும். ஏன்னா கல்லை விட கலவையோடைய காஸ்ட் அதிகம்ன்றதுனால அதை தவிர்ப்பதற்காக நம்ம ஒரு சீரா உயர்த்துவது மிக சரியான விஷயமா பார்க்கப்படுது. செங்கல் கட்டு வேலையில் செங்கற்களை 4 வகைகளாக செங்கற்கள் அடுக்கப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 இங்கிலீஷ் பாண்ட், 2வது ஃப்ளெமிஷ் பாண்ட், 3வது ஸ்ட்ரெச்சர் பாண்ட், 4வது ஹெட்டர் பாண்ட். இதில் பொதுவாக அதிகமாக யூஸ் ஆகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பாண்ட், ஃப்ளெமிஷ் பாண்ட் அண்ட் ஸ்ட்ரெச்சர் பாண்ட். இதுதான் செங்கல் கட்டு வேலையில் வால் இழுப்ப அதிகமாக இந்த வகையில் தான் செங்கல் அடுக்கப்படுது. இந்த இங்கிலீஷ் பாண்ட், ஃப்ளெமிஷ் பாண்ட் இரண்டும் 9 இன்ச் கட்டு வேலையிலையும், ஸ்ட்ரெச்சர் பாண்ட் என்பது 4 இன்ச் கட்டு வேலையிலையும் பயன்படுத்தப்படுது. பில்டிங்குடைய அவுட்டர் வால் எல்லாத்தையும் நம்ம மெயின் வால் என்னும், பில்டிங்குள்ள வர அனைத்து குறுக்க வால் அதாவது ஒத்த செங்கல் வாலை நம்ம பார்ட்டிஷன் வால்னு குறிப்பிடுறோம். இந்த பார்ட்டிஷன் வால் நம்ம கட்டும்போது 3 அல்லது 4 வரிக்கு ஒன்று இந்த பஞ்சிங் மெஷ் அப்படின்ற ஒரு பிளேட்டை வச்சு நம்ம கட்டும்போது இந்த பார்ட்டிஷன் வாலில் நமக்கு கிராக்ஸ் வர்றதை அவாய்ட் பண்ணலாம். இந்த பஞ்சிங் மெஷ் கிடைக்காத பட்சத்தில் 6mm ராடையும் வச்சு நம்ம இந்த பார்ட்டிஷன் வாலை அமைக்கலாம். தப்பு ஒன்றும் இல்லை. இதனால் கிராக்ஸ் வர்றதை நம்மளால் தவிர்க்க முடியும். செங்கற்களில் பொதுவாக சீல் போட்டிருப்பாங்க. அதாவது அந்தந்த செங்கல் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க அவங்கவுங்க பேரை சீலாக போட்டிருப்பாங்க. அதை நம்ம டெக்னிக்கலாக ஃப்ராகுன்னு சொல்கிறோம். செங்கற்களுடைய சீலை மேல் பக்கமாக வச்சு கட்டும்போது செங்கலில் அந்த மேல் பக்கத்தில் ஒரு டிப்பு மாதிரி அமையறனால அதற்கு மேலே வைக்கிற கலவைக்கும் நல்ல ஒரு பிடிமானமாக இருக்க பயன்படுது. இந்த 9 இன்ச் வால் போடுறத மெயின் வால்னும் ஒத்த செங்கல் வச்சு கட்டுறத பார்ட்டிஷன் வால்னும் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். இந்த மெயின் வாலுக்கு சிமெண்ட் கலவையுடைய ரேஷியோ என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா 1:6. அதாவது ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 6 மெஷர்மெண்ட் பாக்ஸ் மணல் போடணும், அதாவது எம்சாண்ட். இதுவே பார்ட்டிஷன் வாலுக்கு என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா 1:4. அதாவது ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 4 மெஷர்மெண்ட் பாக்ஸ் எம்சாண்ட். இல்லை உங்களுக்கு ரிவர்ஸ் சாண்ட் கிடைக்கும் பட்சத்தில் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி கல்லுக்கு நடுவில் வச்சு பேக் பண்ணணும். உதிரி கலவையாக மேலே போட்டு தண்ணி ஊற்றி மட்டம் பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. செங்கல் கட்டு வேலை செய்யும் பொழுது கட்டு வேலைக்கு தேவையான செங்கல் மற்றும் மணல் போன்றவற்றை தேவையான அளவு ஷிப் பண்ணி வச்சுட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கு கொத்தனாரிடமிருந்து தேவையான அளவு அவுட்டன் கிடைக்க அது ஒரு வகையில் வழிவகுக்கும். சில் லெவல் வர செங்கல் கட்டு வேலையை உயர்த்திய பிறகு எங்கெல்லாம் டிராயிங் படி ஜன்னல் வருதோ அந்த இடத்துல ஒரு சில் லெவலில் போடுற சில் காங்கிரீட், இதை சில் ஸ்லாப்னு சொல்லுவோம். ஸோ இந்த சில் காங்கிரீட்டை போட்டுட்டு நம்ம அதற்கு மேலே கட்டு வேலையை எழுப்பும்போது நமக்கு அந்த விண்டோவுக்கு கீழே வர கிராக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். சில் லெவலுக்கு மேலே செங்கல் கட்டு வேலையை நம்ம கட்டுறோம் அப்படின்னா எங்கெல்லாம் விண்டோ, பெட்ரூமுடைய விண்டோ வருது, டாய்லெட்டோடைய வென்டிலேட்டர்ஸ் வருது அப்படின்றத அந்த ஓப்பனை விட்டுட்டு நம்ம கட்ட வேண்டியது நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரூமுடைய விண்டோ நமக்கு 4x4 இருக்குன்னா, அதாவது 4 அடி நீளம் 4 அடி உயரம். அந்த 4 அடி நீளத்தை நம்ம மார்க் பண்ணும்போது சரியாக 4 அடி மட்டும் நம்ம வச்சு மார்க் பண்ணக்கூடாது. கூடுதலாக நம்ம இந்த சைடில் வர ஜாம்ஸ் பிளாஸ்டிங், அதாவது விண்டோவை பொறுத்துற அந்த பக்கத்தோடைய பிளாஸ்டிங்கையும் சேர்த்து நம்ம அந்த ஓப்பனை கனெக்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ணணும். அதாவது ஒரு 4 அடினா 4 அடி ஊறாங்களும், அப்படி இல்லைன்னா 4 அடி 1 அங்குலம் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதன் பிறகு நமக்கு பிளாஸ்டிங் பண்ண பிறகு நமக்கு அந்த 4 அடி ஓப்பன்ன்றது நமக்கு சரியாக கிடைக்க வழிவகுக்கும்.
செங்கல் சுவர் எழுப்பும்போது சுவருடைய இரு பக்கங்களிலும் இது மாதிரி கோடு போட்டிருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் போட்டிருப்பதை பார்த்துருப்பீங்க. இதை நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அழகுக்காக போடுறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. இது வந்து டெக்னிக்கலாக ஏன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே வர பிளாஸ்டிக்கு நல்ல ஒரு ரஃப்பாக ஒரு பாண்டிங்காக இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம இந்த ரேகிங், இந்த பேர் வந்து நம்ம டெக்னிக்கலாக ரேகிங்னு சொல்கிறோம். செங்கல் கட்டு வேலையில் செங்கல் அடுக்கும்போது இந்த வெர்டிக்கல் ஜாயின்ட்ஸ் 2 கற்களுக்கு மேலே, அதாவது 2 வரிகளுக்கு மேலே வராமல் இருக்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 9 இன்ச் வாலில் இங்கிலீஷ் பாண்ட் மற்றும் ஃப்ளமிஷ் பாண்ட் முறையை பயன்படுத்தி செங்கல் அடுக்கிறோன்ட்டு ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டிருந்தோம். செங்கலுடைய பொதுவான சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீளம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சும், அகலம் 4 இன்ச்சும், உயரம் 3 இன்ச்சும் இருக்கும். இந்த 9 இன்ச் நீளத்தை நம்ம ஸ்ட்ரெச்சர்னு குறிப்பிடுறோம். இந்த 4 இன்ச் அகலத்தை நாம் ஹெட்டர்னு குறிப்பிடுறோம். இந்த இங்கிலீஷ் பாண்டில் செங்கல் வரி ஒரு வழி முழுவதும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சர் நீள வாக்கில் அனைத்து கல்லையும் அடுக்கிட்டு அதுக்கு மேலே வர வரியை செங்கலை குறுக்கு வாக்கில், அதாவது ஹெட்டர் வாக்கில் வச்சு அடுக்கி இது மாதிரி மாற்றி மாற்றி ஸ்ட்ரெச்சர் வரி, ஒரு வரியில் ஸ்ட்ரெச்சர் ஆகவும் அடுத்த வரியில் ஹெட்டர் ஆகவும் மாற்றி மாற்றி நம்ம செங்கல் வரி அமைச்சு சுவர் அமைக்கிறத இங்கிலீஷ் பாண்டுன்னு நம்ம குறிப்பிடுறோம். இதுவே ஃப்ளமிஷ் பாண்டில் ஸ்ட்ரெச்சர் கல்லை 2 கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹெட்டர் கல்லை ஒரு கல்லை வச்சுட்டு திரும்பவும் ஸ்ட்ரெச்சர் கல்லை 2 வச்சு ஹெட்டர் ஸ்ட்ரெச்சர் இப்படி மாற்றி மாற்றி ஒரே வரியில் மாற்றி மாற்றி வச்சு மேலே மேலே இன்னொரு வரி அமைக்கிறத நம்ம ஃப்ளமிஷ் பாண்டுன்னு குறிப்பிடுறோம். இந்த இங்கிலீஷ் பாண்ட் என்றது ஃப்ளமிஷ் பாண்டை விட சிறந்த முறையாக பார்க்கப்படுது. இந்த லோட் கேரிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் பாண்டில் அதிகமாக இருக்கிறதா கருதப்படுது.
பிரிக் ஒர்க்கை லிண்டல் லெவல் வரை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பிறகு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். அதாவது இந்த டோர் ஓப்பன் மேலேயும் விண்டோ ஓப்பன் மேலேயும் லிண்டலை த்ரோ லிண்டலாக கொடுக்கணுமா, இல்லைன்னா கட் லிண்டலாக, அதாவது ஓப்பன் எங்கெங்கே வருதோ அங்கே மட்டும் கொடுத்தா போதுமான்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு வரும். நீங்கள் காலம் போட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த நம்ம டெக்னிக்கலாக ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் லோடானது எல்லாமே ரூஃப் ஸ்லாப்லேருந்து பீமுக்கு பீம்லேருந்து காலத்துக்கு போகிறனால வாலில் எந்த ஒரு லோடும் ஆக்ட் ஆக போகிறதில்ல. அதனால் எல்லாமே ஒரு பார்ட்டிஷன் வால் மாதிரி தான் ஆக்ட் பண்ண போகுது. ஸோ அதனால் டோர் அண்டு விண்டோ ஓப்பன் மேலே ஜஸ்ட் கட்லிண்டல் மாதிரி கொடுக்கறது ஒரு சரியான விஷயமா இருக்கும். இதுவே பார்த்திங்கன்னா காலமே போடாமல் வெறும் வாலை மட்டும் ரைஸ் பண்ணி அதில் ஸ்லாபை ரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட்சத்தில் லிண்டல் மட்டத்தில், அதாவது 7 அடி உயரத்தில் லிண்டலை ஒரு த்ரோ லிண்டலாக கொடுக்கறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 7 அடி மட்டத்தில் அந்த லிண்டலானது ஒரு பீம் மாதிரி ஆக்ட் பண்ணி இந்த லோடால் லோட் பீரிங் ஸ்ட்ரக்சரில் ஒரு கிராக் வர்றதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். லிண்டல் லெவல் பீமுக்கு காங்கிரீட்டை பிளான் பண்ணும்போது இந்த கிச்சன் மற்றும் பெட்ரூமில் இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸுக்காக லாஃப்ட் ஸ்லாப் நம்ம ஏற்கனவே டிராயிங்கில் பிளான் பண்ணியிருப்போம். அந்த டிராயிங் படி இந்த லாஃப்ட் ஸ்லாபை லிண்டலோடு சேர்த்து நம்ம காங்கிரீட் போட்டு கேஸ் பண்ணுறது நல்ல விஷயம். அதே சமயம் விண்டோடைய அவுட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம சன்ஷேட் வரும். ஸோ அந்த சன்ஷேடையும் லிண்டலோடு சேர்த்து தான் நம்ம கேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் இதை லிண்டல் கேஸ் பண்ணும்போது இதை மனதில் கொள்ளணும். லிண்டல் பீமுக்கு மேலே பிரிக் ஒர்க் பண்ணும்போது, அதாவது ரூஃப் பீம் பாட்டம் வர இந்த லிண்டல் பீமுக்கும் இந்த ரூஃப் பீம் பாட்டத்துக்கும் இடைப்பட்ட உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடியிலேருந்து 2 அடி இருக்கும். இந்த இடைப்பட்ட கேப்புக்கு பிரிக் ஒர்க் பண்ணும்போது வேலையாட்கள் உயரத்தில் நின்றுக்கிட்டு அவங்க வேலையை செய்வதும் சிரமம். அதே சமயம் சைட்டில் கடைசியாக மீறுற இந்த அரைக்கல் உடைஞ்ச கல்லெல்லாம் வச்சு நூல் கட்டி வரி அமைச்சு கலவை போட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணிடுவாங்க. இது மாதிரி பண்ணுறது ஒரு சரியான விஷயம் கிடையாது. எப்படி நம்ம கீழே எந்த அளவுக்கு கேர் எடுத்து நம்ம பிரிக் ஒர்க்கு வரி அமைச்சோமோ அதே மாதிரி தான் லிண்டல் பீமுக்கு மேலேயும் பண்ணணும். முக்கியமாக ரூஃப் பீம் கீழே முழுக்கல் வர மாதிரி தான் வரியை கணக்கு பண்ணி நம்ம செங்கல் எடுக்கணும். இல்லைன்னா இந்த மழை காலங்களில் தண்ணீர் பார்த்திங்கன்னா அந்த ரூஃப் பீம் பாட்டம் வழியாக உள்ள டேம்ப்னஸ் காட்டும். செங்கல் எப்போது செங்கல் கட்டுமானமாக மாறுதுன்னு பார்த்திங்கன்னா செங்கலை சீரான இடைவெளியில் அடுக்கி அந்த இடைப்பட்ட கேப்பில் சிமெண்ட்டையும் மணலையும் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் கலந்து அந்த இடத்துல சீராக பேக் பண்ணி கிடைமட்டமாகவும் அதாவது ஹரிசாண்டலாக வச்சு அதுக்கு மேலே கல்லை அடுக்கி ஒரு மாஸ் சிங்கிள் ஸ்ட்ரக்சராக கொண்டு வரும்போது மட்டும்தான் அந்த செங்கலானது செங்கல் கட்டுமானமாக மாறுது. இதில் என்னென்னா இந்த செங்கலையும் இன்னொரு செங்கலையும் பிணைக்கிற ஒரு விஷயமா என்னென்னு இருக்குன்னா இந்த கலவையை நம்ம சரியான விதத்தில் கலந்து இந்த கல்லுக்கு நடுவில் வைக்கும்போது மட்டும்தான் ஒரு உறுதியான சுவர் அமைக்கிறதுக்கு வழி வகுக்கும். அதே சமயம் இந்த பாண்டிங்ன்றது இந்த ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் இருக்க கலவையில் மட்டும் இல்லை, இந்த செங்கல் சுவர் அமைத்த பிறகு இரு பக்கங்களும் பண்ணுற இந்த சந்து அடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தமிழில். அதை டெக்னிக்கலாக பாயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வேலையாட்கள் இந்த செங்கல் சுவர் அமைத்த பிறகு ஒரு சிலர் விட்டுட்டு அடுத்த நாள் இந்த பாயிண்டிங் ஒர்க்கை பண்ணுறாங்க. அது சரியான முறை கிடையாது. அன்னன்னைக்கே ஈரத்தோட அந்த பாயிண்டிங் ஒர்க்கை பண்ணி, அதாவது இரு பக்கமும் கலவையால் இந்த சந்தை அடைச்சி தொடப்பத்தால் பெருக்கி விட்டு இந்த கோடு போடுறத டெக்னிக்கலாக ரேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் ஒரு செங்கலானது ஒரு செங்கல் கட்டுமானமாக உறுதியாக அமைய வழிவகுக்கும். செங்கல் கட்டு வேலை முடித்த பிறகு இந்த தண்ணீர் ஊற்றுறதுன்றது மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதை டெக்னிக்கலாக நம்ம க்யூரிங்னு அழைக்கிறோம்.
குறைஞ்சது 7 நாள்ல இருந்து 10 நாள் தொடர்ந்து தண்ணி ஊற்றும் போது இந்த செங்கல் கட்டுமானமானது முழுமையான வலிமை கிடைக்க அது வழிவகுக்குன்றதை நம்ம மனதில் கொள்ளணும். டெரஸ் ஃப்ளோரில் இந்த பேரபெட் வால் பார்த்திங்கன்னா நம்ம 4 அடி உயரத்துக்கு நம்ம ப்ராஜெக்டில் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பிரிக் ஒர்க் மட்டும் ஒரு 3 அடி 9 அங்கலம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு டை காங்கிரீட் மாதிரி ஜஸ்ட்டு ஒரு சில் காங்கிரீட் மாதிரி ஒரு 3 இன்ச்சுக்கு டாப் லெவலில் போட்டு ஸோ ஓவரால் உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி உயரம் வர மாதிரி பேரபெட்டை நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.